யுனிவர்சல் விஸ்வகர்மாவில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு முந்தைய காணொலியில் தனித்தனியாக அறிவிப்பு விட்டுருந்தேங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே கமெண்ட் போடுங்க, உங்களுக்கான இன்விடேஷன் அனுப்பப்படும் நம்மளுடைய திருமண தகவல் மையத்துக்கான குரூப்பில் இருந்துன்னு சொல்லியிருந்தேன். அதற்காக நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. அந்த கமெண்ட் போட்டவங்களில் ஏற்கனவே முந்தைய காலகட்டத்தில் இணைந்திருக்கிறவங்களுக்கு நான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்பேன். அதில் இன்னும் நிறைய பேர் அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதை ஏற்றுக்கொண்டு அந்தந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். புதிதாக இணைந்தவர்களும் ஒரு நாள் 2 நாள் கழித்து கமெண்ட் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, பொறுமையாக இருங்கள். இப்போதைக்கு அனைவருக்கும் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கட்டமைப்பு இல்லை. இப்போ தான் நம்ம வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். வருங்காலங்களில் உங்களுக்குமான சேவைகளை தொடங்கும். முதல் கட்டம் இந்த ஃபஸ்ட்டு நம்ம தொடங்கினதிலிருந்து இணைந்து பயணிக்கிறவர்களுக்கான வழிவகைகளை நம்ம செய்வோம். அதில் குறிப்பாக சொல்லக்கூடியது என்னென்னா, பெண் வீட்டார்களும் தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை 99.9% ஆண் வீட்டார்கள் மட்டும்தான் தொடர்பு கொண்டிருக்கீங்க. ஸோ மாப்பிள்ளை வேணுங்கிற பெண் வீட்டாரும் தொடர்பு கொள்ளுங்கள். இருவரும் வந்தீங்கன்னா தான் அந்த குழுவில் ஒருவருக்கொருவர் நீங்களே பதிவு பண்ணி பார்த்துக்கிற மாதிரி செட் பண்ணுறது. நம்ம திருமண தரகு வேலை செய்வதல்ல, என்னுடைய தொழிலும் அதல்ல, நான் அதுக்கு வரல. நம்ம சமுதாயத்துக்கு நம்மால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும். அதில் முதல்ல சமுதாய பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு வழிவகைகளை சொல்லியிருக்கிறோம். மத்திய மாநில அரசு திட்டங்களை பயன்படுத்துங்க. அதில் எந்த மாதிரி தொழில்களுக்கான சான்றிதழை வாங்கிறது, அதை எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வங்கி கடன் வாங்குறதுக்கு உபயோகிக்கலாங்கிறது வரைக்கும் சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இந்த திருமணக்கு வரன் தேடுறது தான் பெரும் பிரச்சனைங்கிறீங்க. அதற்காக நானும் உங்களை